இன்னைக்கு வந்து புதன்கிழமை காலையிலங்க. புதன்கிழமை காலையில நானே எங்க நெருங்கின எங்க தரிசி 3 பேர் வந்து எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டர் ஆஃபீஸுக்கு தாங்க வந்திருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸில வந்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, எங்க தர்ஷினிக்கு ஆதார் கார்டு வந்து மாத்தணுங்க. ஆதார் கார்டில வந்து அவ சின்ன வயசு ஃபோட்டோ இருக்குதுங்க. இப்போ வந்து 16 வயசு ஆயிருச்சு. அத வந்து புதுப்பிச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க ஸ்கூல்ல. நாங்க வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயெல்லாம் மணி 11 ஆயிருச்சுங்க. அதனால வந்து இன்னைக்கு இல்லைங்க, நாளைக்கு தான் வரணும். 9 மணிக்கு வந்து நீங்க டோக்கன் வாங்கிக்கோங்க. 50 பேருக்கு தான் டோக்கன் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு வந்து தெரியல 9 மணிக்கு டோக்கன் கொடுத்து முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது. அப்புறம் என்ன செய்யறதுங்க, நாங்க வந்துட்டோம். நானே எங்க தர்ஷினி நிரஞ்சனா அப்படியே கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து நாங்க துணி கடைக்கு போனோங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுங்க, வியாழக்கிழமை. அதனால துணி எடுக்கலான்ட்டு போகணும். என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, வளகாப்பு ஃபங்க்ஷனுங்க அண்ணன் பிள்ளைக்கு. அதனால ஆளுக்கு ஒரு செட்டு துணி எடுக்கலான்ட்டு துணி கடைக்கு போயிட்டேங்க. திருப்பூர்ல வந்து தக்குவான்னு சொல்லி ஒரு கடை இருக்குதுங்க. அதுவும் சிவா டெக்ஸ், சென்னை சிஸ் மாதிரி நல்லா, அதுவும் ஒரு பெரிய கடை தாங்க. அப்புறம் நானே எங்க நெருஞ்சினா தர்ஷினி துணி எடுக்கிறதுக்கு அங்கே தாங்க போகணும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொன்னா தாங்க எதுவுமே இருக்காது, துணி இருக்காது, செருப்பு இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாமே அப்போ போய் புதுசாக தாங்க வாங்கி ஆகணும். எங்கள் நெருஞ்சினாக்கு வந்து டாப்பு ஷாலு ஃபேண்ட்டோட கிடச்சிருச்சுங்க. எங்கள் தர்ஷினிக்கு வந்து அது பிடிக்க மாட்டேங்குதுங்க. எங்கள் தர்ஷினிக்கு வந்து அந்த சுடிதாரு டாப்பெல்லாம் பிடிக்க மாட்டேங்குதுங்க. அவள் வந்து பேகி ஃபேண்ட்டு, அப்புறம் குர்த்தி, அதுக்கு மேட்சாக வந்து குர்த்தி டாப்பு எல்லாம் பார்த்துட்டு இருந்தாளுங்க. எங்கள் தர்ஷினிக்கு நெருஞ்சினாக்கு துணி வந்து எடுத்தாச்சுங்க. அது வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணுமாம்மா. அது அந்த தக்குவாலேயே வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறாங்க பக்கத்துலேயே. பரவாயில்லைங்க, நம்ம எந்த மாதிரி கேட்டாலும் அங்கே வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த டெய்லர் கடையில் வந்து கொடுத்துட்டு நம்ம ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணோம்னா அங்கேயே தைச்சே வாங்கிட்டு வந்துடலாங்க. இந்த தக்குவா துணி கடையில் வந்து இது ஒரு சௌகரியம் இருக்குங்க. நம்ம எடுத்த துணி வந்து நமக்கு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அங்கே பக்கத்துலேயே அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க அந்த துணி கடையிலேயே. எங்கள் தர்ஷனிக்கு நெருஞ்சினாக்கும் துணி எடுத்தாச்சுங்க. நாங்கள் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து துணி கடையிலேருந்து நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, செப்பல் கடைக்கு தாங்க. திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டு தாண்டி உள்ளே போனோம்னா பூ மார்க்கெட் இருக்குதுங்க. அந்த பூ மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் மாருதி செப்பல் கடை இருக்குங்க. அங்கே தாங்க போன செப்பல் எடுக்க. நாங்கள் செப்பல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த கடையில் தாங்க எடுப்போம். செப்பல் எல்லாம் பார்த்தா பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எடுத்தால் விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து அந்த கடையிலேயே எடுத்து பழகிருச்சுங்க. அதனால அங்கேயே போயிட்டோம். செப்பல் எடுத்தாச்சு, நீ பில்லு போட்டு வாங்கியாச்சுங்க. நீ வீட்டுக்கு கிளம்பலாங்க. நாங்கள் வந்து செப்பல் தொடையில் ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, அந்த பையனுக்கு வந்து எங்கள் தர்ஷினி நெருஞ்சினாவும் பிஸ்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தாங்க. எங்கள் தர்ஷினிகிட்ட வந்துங்க யாராச்சும் வந்து கையேந்திட்டாங்கன்னா அந்த பர்ஸில் வந்து 50 ரூபா இருந்தாலும் சரி, 20 ரூபா இருந்தாலும் சரி, 100 ரூபா இருந்தாலும் சரி எடுத்து கொடுத்துருவாளுங்க. என்னை கேட்கவே மாட்டாங்க. எங்கள் தர்ஷினி வந்து பர்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்குறது நல்ல விஷயம் தாங்க. இருந்தாலும் என்னை கேட்டு கொடுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா பர்ஸில் வந்து எவ்வளோ வச்சுருக்கேன்னு தெரியாது. அதனால் வந்து என்னை கேட்டு எடுத்து கொடு அப்படின்னு தான் சொன்னாங்க நான் தர்ஷினிகிட்ட. எல்லா வேலையும் முடிஞ்சுங்க. துணி எடுத்தாச்சு, செப்பல் எடுத்தாச்சு, நாங்களும் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே, பாய்ங்க.